இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எனக்குள்ள ஒரு கற்பனை கோட்டை இந்த ஆலயம் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க மண்ணில் தான் இருக்கும், வீடெல்லாம் வாழ்றவங்க அங்கே இருக்கிற தேவாதி தேவர்கள்லாம் குடிசை வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல பயங்கர ஆர்வம் எனக்கு. அந்த ஆர்வம் எப்படி நான் நினைச்சேனோ அந்த மாதிரி நான் கற்பனை கட்டின அதே ஊரை இந்த பார்க்கும்போது இறைவா அது எப்படிதான் தெரியாது, அது தெய்வம் எனக்கு அப்பவே தோன்றா துணையா இருந்து ஆலயத்தலை காட்டினாங்களோ என்னன்னே தெரியாது. இவ்வளோ நாள் சரியாகாத விஷயம்லாம் எனக்கு சரியாச்சு. வாழ்க்கை பிரச்சனையே சரியாச்சு. வாழ்க்கை பிரச்சனையே சரியாகி இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டங்கள் இது எதுவுமே ஞாபகம் இல்லை. சந்தோஷமா இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அனந்தர்கள் தேவாதி தேவர்கள் தெய்வத்தை பார்த்தவங்க இருக்காங்க. ஆனால் கண்டவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே பார்த்து சொன்னவங்கள அவங்களே இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சொர்க்கம் நரகம்ன்றது சத்தியமாக உண்டு. அது வெளியில் நம்ம செத்தா என்ன தெரிய போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு வாழ்க்கைன்றது மனிதனுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் பசி எனக்கு தெரியுமா? அது மாதிரி நான் தெய்வத்தோட உணர்ந்தது எனக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? வார்த்தைகளால வைக்க முடியாது. ஆமாம், முடியாது. தெய்வத்தை முழுசாக உண்மையாக உணர்ந்துட்டாங்கன்னா இங்கேருந்து யாருமே வெளியே போக முடியாது. ஐபிசி பக்தி மையன்பர்களுக்கு வணக்கம். மெய்வழிச்சாலை அனுபவங்களில் தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது சாலை ராஜேஸ்வரி அம்மா. வணக்கம்மா. நமஸ்காரம். நீங்கள் எப்படி மெய்வழிச்சாலைக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்தது மெய்வழிச்சாலைக்கு 2010 நான் மெய்வழிச்சாலை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் பொது வாழ்க்கையில் மகளிர் சுய உதவி குழு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் ஒரு தொண்டு நிறுவனத்தில் சேர்ந்து 1999 நான் வேலைக்கு சேர்ந்துட்டு அப்போத்துலேருந்து எந்தெந்த ஊர்லெலாம் போய் நான் மகளிர் குழுக்கள் ஆரம்பித்து பெண்களுக்கான அந்த பயிற்சி கொடுக்குறனோ அந்தந்த ஊர்லெலாம் எங்கே சிவன் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு சிவனை பார்த்து உட்காந்து தியானம் பண்ணுறது என்னோடய வழக்கம். நிறைய பக்தி மார்க்கங்களும் போயிட்டுருந்தேன். இருந்தாலும் எனக்கு அது இன்னமும் முழுமையடையலைன்னு தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் பணி நிமித்தமாக இந்த மெய்வழிச்சாலையில் இருக்கிற நண்பர்களை நான் சந்தித்தேன். அப்போ அவங்க போட்டுட்டு இருந்த அந்த டர்பன் தான் தலையில் கட்டியிருக்கீங்க, நீங்கள் ராஜா பரம்பரையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நாங்கள் மெய்வழிச்சாலையிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க சாலை சேகர்வேல் அண்ணா, சாலை ராஜேந்திர ராஜு அண்ணான்னு 2 பேர். அவங்க தான் மெய்யை பற்றி முதல்ல சொல்கிறாங்க அந்த பணி நிமித்தமாக அந்த ஒரு மீட்டிங்கில். இப்போ சொல்லும்போதே அந்த இடம் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆவல் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள குல்ஷார் பேகம்னு இருக்காங்க, அவங்கள பணி நிமித்தமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தினவங்க. அவங்கக்கிட்ட அவங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, ரொம்ப பழகுவாங்க. சேகர்வேலன்னா ராஜேந்திர ராஜன்னாலாம் நாங்கள் பெரிய லெவல்லையே பார்த்துட்ருக்கோம். அவங்ககிட்ட பேசக்கூட எங்களுக்கு பயம். அந்த மாதிரி இருக்கும்போது, எப்போ போவீங்க மேடம் அந்த ஊருக்கெல்லாம், நீங்களை கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போது சரி அவங்க உங்களுக்கு தெரியாது, நாங்கள் நிறைய நான்வெஜ் இப்போ சேருவோம், எங்கள் வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் இருக்கும் வீட்டில், அதனால் நீங்கள் இதெல்லாம் அப்புறம் சொந்தங்கள், நாங்கள் நிறைய சொந்தங்கள் நடுவில் எங்கள் வீடு, எங்களுக்கு பங்காளிங்களே பார்த்திங்கன்னா ஒரு 200 வீடு இருக்குது. நீங்கள் இந்த சொந்தங்கள்லாம் விட்டுட்டு வரமாட்டீங்க சீக்கிரம், அது ஒரு தனி ஒரு தெய்வத்தோட சிந்தனை அதெல்லாம் அவங்க சொல்ல எனக்கு நிச்சயமாக அதை போய் பார்க்கணும். ஏன் நம்ம தேடிட்டு இருக்கோம், நம்ம வரமாட்டோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அவங்க கூட இருந்தாங்கன்னா நான் நான்வெஜ்ஜு செய்கிறதே விட்டுடுவேன், வீட்லேயே செய்ய மாட்டேன். போகணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது இப்போ ராஜேந்திர ராஜு அண்ணான்னு அவர் இங்கே வீடு பால் காய்ச்சுறாரு. பொதுவாக எங்களுக்கு சொல்கிறாரு மீட்டிங்கில், நான் புதுக்கோட்டையில் ஒரு வீடு கட்டியிருக்கேன், அங்கே எல்லோரும் இந்த நேரத்தில் பால் காய்ச்சுறேன் வாங்கன்னு ஒரு டேட் சொல்கிறார். அப்போ என்னோட தங்கச்சி என் கூட வேலை பார்க்குறாங்க, பொது நல வேலையும் செய்கிறாங்க, மகளிர் குழுக்கள்லேயும் இருக்காங்க. அவங்களும் எல்லா மீட்டிங் வருவாங்க. அவங்களுக்கும் தேடுதல் இருந்துச்சு என்னை மாதிரி. சாலை காமாட்சி, இல்லைக்கா நம்ம போயிடலாம், நம்ம யாரும் கூட்டு போக மாட்டாங்க இந்த ஊருக்கு, எப்படியாவது நம்மளே கிளம்பி போகலான்னு சொல்லி கோயம்பேட்டில் வந்துட்டோம். அப்போ ட்ரெயின்லாம் போவோம், ட்ரெயின் நிற்கும், திருச்சியில் இறங்கணும், இப்படி வரணும்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாங்கள் டிக்கெட் போட்டு கொடுக்குறோம். அப்போ ஒன்றுமே தெரியாது. நாங்கள் நினச்சிட்டோம் நமக்கு போகாத பயிற்சியாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பெண்களுக்காக பண்ணி செஞ்சுருக்கோம், இது என்ன புதுசு, வாயில் வழி இருக்கு, கேட்டுகிட்டே போயிடலாம் வாப்பா சொல்லி கோயம்பேட்டில் திருச்சி பஸ் ஏறி. ஆனால் அந்த ராஜேந்திர ராஜனா கரெக்டாக வழி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த இடத்துல ஏறுங்க, இங்கே நார்த்தமலையில் இறங்குங்க, அங்கேருந்து ஆட்டோ பிடிக்கணும். கரெக்டாக மணி ஒரு 12 ஆக போது நாங்கள் ஊருள்ள இறங்குறோம். நார்த்தமலை இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி
காடு மாதிரி கத்துறாங்க, என்னென்னவோ கத்துது. என்ன காமாட்சி தெரியாமல் இந்த காட்டில் வந்து இறங்கிட்டோம், என்ன பண்ண பயம் போகிறோம், வந்துருச்சு. பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் காலையில் தான் ஊரை பார்த்ததும் ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி வந்து எப்படி இருக்கும் இந்த ஊர், ராத்திரிலாம் எப்படி இங்கே தான் இருக்கும். இருந்தீங்களா? வந்துட்டோம், அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு. அவர் சொன்ன மாதிரியே நார்த்தமலை இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வீடுக்கு அட்ரஸில் ஆட்டோக்காரெலாம் கரெக்டாக கொண்டு வந்து விடுறாங்க. நெய்வேலி சாலைனாவே எடுத்து வந்து விடுறாங்க. காலையில் பேசிக்கிறோம், இப்படி ஒரு ஊரை, இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது, இது தாண்டி திண்டுக்கல் போகிறோம், தேனி போயிருக்கோம் பயிற்சிக்காக, இந்த ஊரை நம்ம ஏன் மிஸ் பண்ணோன்னு ரொம்ப ஆவல். நாங்கள் என்ன ஒரு எனக்குள்ள ஒரு கற்பனை கோட்டை, இந்த இந்த ஆலயம் இப்படி இருக்கும். ஏன்னா அவங்க மண்ணில் தான் இருக்கும், குடிசை இதில் தான் இருக்கும் எங்கள் ஆலயம். வீடெல்லாம் வாழ்கிறவங்க அங்கே இருக்கிற தேவாதி தேவர்கள்லாம் குடிசை வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல சொல்ல பயங்கர ஆர்வம். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது அந்த ஆர்வம் எப்படி நான் நினச்சேனோ அந்த மாதிரி நான் கற்பனை கட்டின அதே ஊரை இந்த பார்க்கும்போது, இறைவா அது எப்படிதான் தெரியாது, அது தெய்வம் எனக்கு வந்து அப்போவே தோன்றா துணையாக இருந்து ஆலயத்தெல்லாம் காட்டினாங்களோ என்னன்னே தெரியாது. என் நினைவில் என்ன வந்துச்சோ அப்படியே இருந்துச்சு பாருங்கள் ஆலயம்லாம். அது சொன்னால் மிராக்கிளாக இருக்கும், இருந்தாலும் அதான் உண்மை. ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு டைமே வந்து இனி எதை விட்டாலும் இறைவனை கைவிடுவதில்லை, சாலை ஆண்டவர்களை கைவிடுவதில்லைன்ற துணிவு அப்போவே வந்துடுச்சு எனக்குள்ள. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தானே தெரியும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பிறந்து வளர்ந்ததுலேருந்து நிறைய எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கடவுள் இருந்திருக்கோம், அதை வழிபட்டிருப்போம். இது எல்லாம் வீட்டில் புரிய வைக்கிறதுக்குள்ளே பெரிய படாத பாடம் ஆயிடுச்சு. இருந்தாலும் தெய்வம் மட்டுமே கண்ணு முன்னாடி நின்னாங்க, ஏதாவது செய்யணும். சரி, நீங்கள் இப்போ வந்தீங்க பார்த்தீங்க, உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்ட தருணம் எதுங்க? நம்பிக்கை ஏற்பட்ட தருணம்னா, நான் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இங்கே கொடியேற்றுவாங்க. இது ரொம்ப சிறப்பு. நான் ஆக்சுவலாகவே சின்ன குழந்தையிலேருந்து பௌர்ணமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் இருக்கிற மற்ற நாங்கள் வழிபட்ட அப்போதைய தெய்வங்களுக்கு பௌர்ணமினா நான் விரதம் இருப்பேன். விரதம் இருந்து ஈவினிங் தான் பசியாருவேன், சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பௌர்ணமி அப்படியே நினைவுக்கு வந்து இங்கேயும் அதே மாதிரி கொடியேற்றுவாங்க பௌர்ணமினா, நெய்வேலி சாலையிலையும். அந்த கொடிக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2010 11ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ண பௌர்ணமி இப்போ 2024 வரைக்கும் இடையில இருந்த அந்த 3 மாதம் கொரோனால ஆலயம் மூடி வச்சிருந்தாங்க. அது மட்டும்தான் விட்டு போச்சு. வர்தா புயல் 2000 ரூபாய் மாறாத நேரம், எல்லா நேரமும் தெய்வம் தோன்றா துணையாக இருந்து எங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவாங்க. சென்னையே வரமாட்டாங்க, வர்தா புயல சென்னை ஃபுல்லாக வர முடியல. ஆனால் எங்களுக்காகவே ஒரு ட்ரெயின் விட்டா மாதிரியும், எங்களுக்காக ஒரே பஸ் விட்டா மாதிரியும் நாங்கள் வந்து அன்னைக்கு ஆர்த்தி தீபம் கரெக்டாக முன்னாடி 4 மணிக்கு கிளம்புனவங்க மறுநாள் 5 மணிக்கு வந்து ஆலயத்தில் சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்து விளக்கேற்றிட்டோம். இப்போ எவ்வளோ பேர் தெய்வமே நீங்கள் தோன்றா துணையாக இருந்து எங்களை 2 லேடிஸு இப்படி வந்திருப்போம். எல்லாரும் இங்கே கேட்குறாங்க, சென்னையாக அப்படி குலுக்கி இருக்கு, எப்படிமா வந்தீங்க? தெய்வம் கூப்பிட்டு வந்தாங்க, தெய்வம் தோன்றா துணையாக இருந்தாங்க. இப்போது நம்பிக்கை தான். இப்போ ஒரு எல்லாரும் சொல்கிறோம் இந்த கடவுள் அந்த கடவுள் எல்லாம், நம்பிக்கை தான் முதல். தெய்வம் உணர்த்துறத வரைக்கும் நம்ம உணர்றத வச்சு இவங்க தான் நிஜமான கடவுள் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நம்ப தோணிச்சு. இதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபேமிலியில் சில இதுவெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக இவ்வளோ நாள் சரியாகாத விஷயம்லாம் எனக்கு சரியாச்சு. வாழ்க்கை பிரச்சனையும் சரியாச்சு. வாழ்க்கை பிரச்சனையே சரியாகி இன்னைக்கு நீங்கள் என்னென்ன நினச்சிங்க, இப்போ எனக்கு 53 வயசு ஆகுது, 70ல் பிறந்தேன். இதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டங்கள் இது எதுவுமே ஞாபகம் இல்லை. சந்தோஷமாக இருக்கேன். சென்னையில் பிறந்து வளர்ந்து சென்னையிலேயே இப்போ திருமணமாகி ஒரு குழந்தை, இப்போ அவங்க திருமணமாச்சு, மருமக, வீட்டுக்காரர் எல்லாமே சென்னையில் இருந்தாலும் எனக்கு எதுவுமே அந்த பந்த பாசத்துக்குள்ள இல்லை. ஏன்னா எந்தெந்த நேரத்தில் எது எது வேணுமோ தெய்வம் எனக்கு கேட்காமே கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். நம்ம எப்படியாவது நெய்வேலிச்சாலில் போய் செட்டில் ஆகிட்டோம்னா நம்ம வாழ்ந்துடலான்னு. இன்றைக்கி இந்த மண்டபத்துக்கு ஒரு மேனேஜராக வேலை கொடுத்து அதுக்கு சம்பளம் கொடுத்து எல்லா வணக்கத்துக்கையும் போய் கலந்துக்க வச்சு இப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னா அது இறைவனோட செயல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவங்க தான் தோன்ற துணையாக இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அனந்தர்கள், தேவர்கள், தெய்வத்தை பார்த்தவங்க, அவங்கள கண்டவங்க இங்கே இருக்காங்க. ஆனால் கண்டவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே பார்த்து சொன்னவங்கள அவங்களே இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் நாங்கள் வந்தோம், அந்த காலத்தில் தெய்வம் வரும்போது கூட வந்திருந்தோம், இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அப்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க வந்த பாடெல்லாம் பார்த்திங்கன்னா கல், முள், மேடு, பள்ளம், அவங்கள நம்பி வந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் தரலையே தெய்வம். நாங்கள் நினச்சதே நல்லா ஈஸியாக கூப்பிட்டு வந்து எங்களை இந்த நாட்டில் இல்லை, புதுசாக படைக்க போகிற அந்த நாட்டுக்கும் எங்களுக்கு படி அளக்குறாங்கன்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்.
சொர்க்கம் நரகம்ன்றது சத்தியமாக உண்டு. அது வெளியில் இருக்க நம்ம செத்தா என்ன தெரிய போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு வாழ்க்கைன்றது மனிதனுக்கு தெரிய மாட்டேங்குது. அது எந்த அளவுக்கு மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இறைவனை காணணும், இறைவனை அடையணும்னு நினச்சி யார் இருந்தாலும் நிச்சயமாக இறைவன் அவங்களுக்கு படியிலேருந்து அவங்க கையில் தூக்கிறாங்க. அவங்க பிறந்த எல்லாருமே வராங்களான்னா வரது கிடையாது. அவங்கவுங்க அறிவை கொண்டு தான் இறைவனை காண முடியும். அப்போ ஒரு சிலர் இப்போ கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் உண்டு இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் சில பேர் நம்ப மாட்றாங்க. நம்பாதது அவங்களுடைய இது. நம்பினவங்களுக்கு சொல்லுவாங்களே, நம்பினவங்களுக்கு சிவராஜன், நம்பினவங்களுக்கு நடராஜர், நம்பாதவங்களுக்கு யமராஜர் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை. அது உணர வரைக்கும். ஆனால் மனுஷனா எனக்கு தெரிஞ்சது, நான் பொது வாழ்க்கையில் வேலை பார்த்ததால நிறைய பெண்கள் சுய உதவி குழுவில் நிறைய பெண்களுக்கு அவங்களுடைய குழந்தை பிறந்ததில்ல, அதாவது ஒரு பெண் கர்ப்பமாக விட்டு கடைசி சுடுகாடுக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு திட்டங்கள் இருக்குது. மகளிர் சுய உதவி குழுவில் அத்தனையும் நாங்கள் கவனிக்கணும். பெண் கர்ப்பமானால் அவங்களுக்கு எந்தெந்த மாதத்தில் போயிட்டு எல்லாமே நாங்கள் பயிற்சியில் சொல்லி தருவோம். பெண்ணுன்றது இப்போ அந்த காலத்துலாம் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பெண்கள் தான் வராங்க எல்லாத்துலேயுமே. இப்போ நீங்கள் இவ்வளோ கூட்டத்தோட சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தீங்கல்ல, யாருமே இல்லாமல் இங்கே தனியாக இருக்கீங்களே, உங்களுக்கு வருத்தமா இல்லைங்களா? ஆனால் இங்கே இருக்கிற அண்ணாக்கள், இப்போ சேகர் வேலன்னா என் கூட பிறந்த அண்ணா மாதிரி இல்லை, அவங்க தான். இப்போ அவங்க சித்ராக்கா எனக்கு அக்கா, சரிங்களா? அப்போ ராஜேந்திரா அண்ணா அப்பா எனக்கு அப்பா. அப்புறம் நிறைய நீங்கள் வணக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா என் கூட நிறைய அக்காங்கள் இங்கே பேசுவாங்க. நீங்கள் இப்போ சும்மா சேனல் எடுக்க வந்திருக்கீங்க, இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. பின்னாடி இப்போ நிறைய அனந்தர்கள் இவங்களாம் பேச புரியும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்திருக்கீங்க. ஆனால் ரொம்ப அதிக நாளில் ஒரு 5-10 வருஷத்தில் இந்த இதுதான் ஜீவனுக்கு படிகள் இருக்கிற இடம் உலகமே தெரிஞ்சுக்கும். இப்போ உங்கள் சேனல்லே கூட உலகமே போடும். அப்போது இந்த இடத்துல போயிட்டு இப்போ நிறைய ஃபேமஸ் ஆவாங்க, நிறைய யூடியூப்புக்காரவங்க நிறைய வருவாங்க. இருந்தாலும் பாதி இதுக்கு முன்னாடி வந்தாங்க போனாங்க. ஆனால் நீங்கள் உலக அளவில் பறக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த இடத்துக்கு 2024 நம்ம போய் எடுத்தோமா அப்படின்னு பெருமையாக ஒரு நாள் யோசிப்பீங்க பாருங்க. அப்போ தான் இன்றைக்கி நீங்கள் 3 பேர் இந்த பட்ட கஷ்டத்துக்கு அதுதான் கூலி. எப்படி நான் பயிற்சி எடுக்கும் போது அறியாமல் இருக்கிற பெண்களை நான் விழிப்புணர்வு கொண்டு அதுங்களை சிறு தொழில் செய்ய வச்சு அவங்கள வாழ்க்கையில் முன்னுக்கு இப்போது அசால்ட்டாக சுயதுக்குள்ள 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 5 லட்சம் 10 லட்சம் அவங்க கணவர் கூட யாரும் வட்டிக்கு தரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒரு காசுக்கு வட்டிக்கு வாங்கி சங்கத்தில் இருக்கிறதாலே பெண்கள் முன்னேறி இருக்காங்க. ஆனால் அது விதை போட 1990 97 நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், சரிங்களா? அது மாதிரி இப்போ மெய்யை பற்றி தெய்வம் அந்த காலத்துலேருந்தே ஒரு மாணாக்கன் சேர அதெல்லாம் அண்ணாங்க பேசுவாங்க. அதுக்கெல்லாம் பேச எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என் அறிவு கெட்டினதை சொல்கிறேன். அவ்வளோ பேசி யாருமே சேராமல் ஒரு தலையை தேர்த்த தெய்வம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க தான் கல்கி அவதாரம். இறுதியாக உலகத்தை முடிக்க போகிறாங்க. அதை புரிய வைக்க அவங்க எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அப்போ நம்ம பட்ட பாடெல்லாம் கஷ்டம் தானே. அப்போது நமக்கு இங்கே உணர்ந்தாச்சு. இன்றைக்கி 13 வருஷம் ஆயிடுச்சு நான் மெய்க்கு சேர்ந்து. இங்கே சாலவாசியாக 4 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம உணர்ந்துட்டோம். நமக்கும் கிடைச்சது நம்ம புருஷனுக்கு கிடைக்கணும், நம்ம பையனுக்கு கிடைக்கணும், நம்ம மரும கிடைக்கும். அதை டெய்லி வேண்டது தான் நம்மளோட. நம்ம சுற்றி இருக்கிற சொந்தங்களுக்கும் கிடைக்கணும். இருந்தாலும் முதல்ல நம்ம எல்லாருக்கும் சுயநலன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம குடும்பத்திலேருந்து வந்தவங்களே போதும். இப்போ நாங்கள் தனியாக விட்டுட்டு வந்தேன், எதுவுமே இல்லாமல்லாம் இல்லையே. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே தெய்வம் தோன்றா துணையன் கூட இருந்து பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. சென்னையில் இருந்த எல்லா அனந்தர்கள் இங்கே தெய்வத்தோட பிள்ளைங்க அங்கே இருக்காங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு தான். இல்லை சொக்கலிங்க அப்பான்னு ஒருத்தங்க, அவங்க இப்போ அடக்காயிட்டாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு பொண்ணாக பார்த்தாரு. அவர் அந்த சபையில் இருக்கிறவங்க என் பையனுக்கு திருமணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி வச்சாங்க. என் சொந்தங்கள் கூட அவ்வளோ நடத்தலை. ஒரு கேரண்டி கிடைக்குது. மெய்வழிச்சாலை இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு செக்யூரிட்டி அவசியம் கிடையாது. நம்ம என்ன நினைக்க அது உண்மையாக இருக்கணும். ஒரு தெய்வீகத்துக்காக வந்திருக்கீங்க, இதில் எவ்வளோ உங்ககிட்ட பொய் இருக்கு உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசுறது சத்தியம். இது நீங்கள் உணரும் போது, இப்போது அங்கே போயிட்டு மேலே இந்த தெய்வத்தை பற்றி உணரும் போது, இல்லை நாளைக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே கூட உங்களுக்கு கூட மிராக்கள் நடக்கலாம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. உணர்ந்த எனக்கு தான் தெரியும். அது இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பசி எடுக்குது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் பசி எனக்கு தெரியுமா? அது மாதிரி நான் தெய்வத்தோட உணர்ந்தது எனக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியாது. ஆமாம், முடியாது. அந்த உணர்வு நம்ம மனசுலையும் நம்ம நினைவிலும் பதிஞ்சிட்டதால என்ன கஷ்டம் என்ன இதுனாலும் இதை உணர்ந்துட்டாங்க, தெய்வத்தை முழுசாக உண்மையாக உணர்ந்துட்டாங்கன்னா இங்கேருந்து யாருமே வெளியே போக முடியாது. சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு வேளை கஞ்சி காசி குடிச்சிட்டு இங்கேயே இருக்கலான்னு இருந்துடும். ஏன்னா அந்த கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு காட்டிகிட்டு இருந்தார் எனக்கு, கேரளாவில் பெரும் அழிவு நடந்து இப்போ நிலச்சரிவு இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, உலகத்தில் பாதி கால்வாசி இடம் போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் பூமி இருக்கும்னு தெரியாது.
ஏற்கனவே 6 பிரளயம் வந்துடுச்சு. குஜராத்தில் ஒரு பூகம்பம் நடந்துச்சு. அது வருஷம் ஞாபகம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாரும் நிதி திரட்டி கொடுத்தோம். அதில் ஒருத்தர் வந்து ஹிந்தியில் பேட்டி கொடுத்துருந்தார். நான் தூங்கும்போது 18ஆம் மாடியில் தூங்கினேன், வீழ்த்து பார்க்கும்போது பூமியில் இருக்கிறேன். இதுதான் உண்மை, இதான் மிராக்கல், இதான் நடக்க போகுது. நம்ம என்ன தெருக்கு வந்த நேரம். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு நம்ம 2 பேரும் இப்போ பேசிட்டு இருக்கோம். ஒரு குழுக்குன்னு நம்ம சேரோட உள்ளே போயிடுவோம். ஆனால் அந்த இது யாருமே உணராத, உன்னை நான் வெட்டலாமா, என்ன நான் வெட்டலாமா, இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ என்ன எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு ராஜா வந்து ஒரு காட்டு வழி போயிட்டு இருந்தாராம். அந்த வழியில் ஒரு முனிவரை பார்த்தாராம். இந்த முனிவரை கூட்டு போய் நம்ம பசிப்பாடு போகணும்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. பசிப்பாடுனா நாங்கள் இங்கே சொல்கிறது பசிப்பாடுனா உணவு பரிமாறுது. அவர் கூட்டி போயிட்டு உணவு பரிமாற கூட்டின்னு போனவர் போகும்போதே இந்த பக்கம் சேனைகள், அந்த குதிரை, யானை, எல்லாமே இருக்குல்ல, அதை காட்டிக்கிட்டே போகிறாராம். இதை நான் இங்கே ஜெயிச்சுட்டு வந்தேன், இது இந்த நாட்டில் ஜெயித்தேன், இது இந்த நாட்டு போரில் ஜெயித்தேன், இந்த குதிரை அங்கே ஜெயித்தேன், இந்த யானை இங்கே ஜெயிச்சேன். அது நடந்து போகிறதுல சரியான பசியே வந்துருச்சான். அப்புறம் உட்கார வச்சு பசியாரி மிச்ச மீதி இந்த யானை தந்தோம், காட்டில் புலி, இது எல்லாம் வேற காட்டுறாராம். அந்த அவரை வந்து பசியாரவே விடலையாம். இருந்தாலும் அவருக்கு வந்துட்டோமேன்னு இலையில கை வச்சு கொஞ்சம் பசியாரி இருக்காரு. அப்போது அவர் கேட்டிருக்காரு ராஜா முனிவர்கிட்ட, நான் இவ்வளோ சொல்கிறேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், என்னை உங்கள் வாயால் ஒரு விஷயம் கூட என்னை வாழ்த்தி பேச மாட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இவ்வளவும் நீ ராஜாவாயிட்டு சம்பாரிச்சிருக்கல, ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் இங்கே பாராட்ட மாட்டேன், அந்த நாட்டில் பாராட்டுறேன் அப்படின்னு. எந்த நாட்டில் புதுசாக கலியுகம் பிறக்க முடிஞ்சு புது யுகம் பிறக்கல, அந்த நாட்டில் எப்படி பாராட்டுவீங்க? நான் ஒரு சின்ன ஊசி கொடுத்துட்டு போகிறேன், அதை எடுத்துன்னு வந்து உங்களை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு ராஜா கேட்குறாரு. நான் ஒரு ஊசி கொடுத்துட்டு உங்ககிட்ட போகிறேன், நீங்கள் அந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஊசி எடுத்துன்னு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்வேன். இப்போ நான் அடக்கம் போது எதுவுமே எடுத்துன்னு வர முடியாது, இந்த ஊசியை நான் எப்படி தூக்கின்னு வர முடியும்? தெரியுது இல்லையா? இந்த ஊசி கூட உன்னால் அந்த நாட்டுக்கு தூக்கின்னு வர முடியாத நீ இந்த படைகளெல்லாம் நீ எப்படி எடுத்துகிட்டு வருவ? அப்போ இந்த பெருமையை இதோட விட்டுட்டு ராஜாவாக மக்களுக்கு சேவை செய்ய சொல்லிட்டு எழுந்து போயிட்டாராம். இதுதான் உண்மை. இந்த ஒரு வார்த்தை தான் பட்டினத்தாரணி ஞானியாக மாத்துச்சு. இதுதான் உண்மையும். இது கதையாக இருந்தாலும் நீங்களும் நானும் இருந்து எதுவுமே கூப்பிட்டு போகிறது. அப்போ நம்ம போட்டிருக்கிற துணி கூட எடுத்துகிட்டு புது துணியை போட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டாலே பொறாமைக்கோ நிறைய அடுத்தவங்களை அடிச்சு பிடிங்க வாழணும். மீட்டிங்லேயே நிறைய என்ன சொல்லுவேன்னா, யாரெல்லாம் சொத்து சேர்க்குறோமோ அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க பசங்களை முட்டாளாக்குறோன்னு நீங்கள் தான் அர்த்தம். நீங்கள் தான் உங்கள் பசங்களை முட்டாளாக்குறதுக்கு முதல் காரணம் பேரண்ட்ஸ் தான். முதல்ல சொத்தை சேர்க்கறத விட்டுட்டு அவங்களுக்கு எப்படி குட்டிக்கு எப்படி நீந்த கற்றுது, மீனே தன் குட்டிக்கு நீந்த கற்று தராமல் குட்டி போட்டு அது பாட்டு தண்ணியில் வளருங்கன்னு போயிடுது. காக்கா குஞ்சும் அந்த ரெக்கை வர வரைக்கும் தான் வாயில் கொண்டு வந்து ஊட்டுது. பறவைகள் இருக்கிற மூளை கூட மனுஷனுக்கு இல்லாமல் தான் இன்றைக்கி சேர்க்கணும் இந்த ஆசைகள் தான் அழிவுக்கு காரணமே. ஆசைகள் தான். இதுதான் என்னோடது. மெய்வழி சார்ந்த பொறுத்த வரைக்கும் நம்ம தெய்வம் நம்ம சாலை ஆண்டவர்கள் தான் நம்மன்னு நினச்சிட்டா நம்ம கேட்டது மட்டும் இல்லை, கேட்காததான் படி அளக்குறாங்க. அது இப்போது நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மை. சரிங்களா? நான் நினச்சிக்குவேன் இங்கே இருக்கிற அனந்திங்களா அவங்களாம் ஆதிபிதாவை பார்த்தவங்க, தெய்வத்தை பார்த்தவங்க, இவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குது. அவங்க பிள்ளைங்கன்னு வந்துட்டா நன்மனத்தில் இல்லை, அனந்தர் இல்லை, அனந்தி இல்லை, தெய்வத்தை பார்த்தவங்கள கிடையாது. நாம் இன்னைக்கு உணர்ந்தவங்களை கூட அவங்க கேட்காதையே நிறைய படி அளக்குறாங்க. எல்லாருமே அதை நான் உணர்ந்தது. பெரிய பதிவு உங்களுக்கு தான். உங்களோட மோட்டிவேஷனாக இருந்தது, ஆத்மாத்மாவாக இருந்தது, உணர்வுபூர்வமாக இருந்தது. நன்றிங்க. ரொம்ப நன்றி. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.